ஹலோ ஆல், நான் உங்கள் ஹரிஷ்குமார். இன்றைக்கி எதை பற்றி வீடியோ போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். எப்பயுமே மைக் போட்டிருப்பேன். ஆக்சுவலாக வந்து மைக்கில் தப்பாக எடுத்துக்காதீங்க, சார்ஜ் போட மறந்துட்டேன். அதனால சார்ஜ் இல்லை சுத்தமாக. இங்கே பாருங்கள், பாக்ஸோட சும்மா வச்சுருக்கேன். அதனால் மைக் எடுக்கல, போட முடியல. ஏதாவது பக்கத்தில் ஏதாவது நாய்ஸ் உங்களுக்கு கேட்டதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு கண்டிப்பாக மைக்கோட போட்டுறேன். ஏன்னா இதை ஒரு வாட்டி சார்ஜ் போடணும், அதுக்கப்புறம் அது கொஞ்சம் லேட் ஆகிடும். அதுக்குள்ளே சரி நம்ம வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் உட்காந்துட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏதாவது பக்கத்தில் சவுண்டு ஈண்டு வந்ததுன்னா, ஏன்னா எங்கள் வீட்டில் 2 டாக் இருக்குது, அவங்க 2 பேர் கத்தினாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு மைக் விஷயத்த சொல்லிட்டேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப நீங்கள் பண்ணுற ஒரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷ்னலாக இருக்குது. அதாவது எப்படி மோட்டிவேஷ்னல் பார்த்தீங்கன்னா, எனக்கு டெய்லி வீடியோ போடுறதுக்கு ஒரு 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 புஷ் கொடுக்குது எனக்கு. அது ரொம்ப தேங்க்ஸ், கையெடுத்து கும்பிட்றேன். ரொம்ப 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 தேங்க்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி வாங்க, நம்ம இன்றைக்கி டாபிக் உள்ளே போகலாம். இன்றைக்கி டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் நீங்கள் நான் பேசுகிறது இப்போ கேட்குறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நான் வந்து ரீடைன்டு பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2025 IPL ரீடைன்டு பிளேயர்ஸ் எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு ஒரு இந்த டாபிக்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை போய் நீங்கள் வேணால் இதை பார்க்கறதுக்கு முன்னாடி அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஏன்னா அதை பார்த்தா தான் உங்களுக்கு இது புரியும். அதனால் இப்போ வந்து என்ன பேச போகிறேன்னா, இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, 2025 IPL ஏலம் எடுத்து முடிச்சாச்சு. எல்லா டீமும் ஏலம் எடுத்து முடிச்சிட்டாங்க. இதில் வந்து முக்கியமாக நம்ம சென்னையில் இருக்கோம். அதனால் நம்ம சிஎஸ்கே ஃபேன் வேறு. எல்லாருக்குமே சிஎஸ்கேனா ரொம்ப பிடிக்கும். நான் சிஎஸ்கே ஃபேன் வேறையா, அதனால் சிஎஸ்கே பற்றியே நம்ம இன்றைக்கி வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் நான் இன்றைக்கி இதை எடுத்திருக்கேன். ஏன்னா 2-3 நான் நேற்றுலாம் கொஞ்சம் இந்த ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஃபன்னாக பேசலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 98%, மேக்ஸிமம் 95ன்னு வச்சுப்போம். 95% சில்ட்ரன்ஸ் எல்லா பசங்களுமே இன்றைக்கி கிரிக்கெட் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டுன்றது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நல்ல கேமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்தியாவிலையும் சரி நல்ல கேமாக போயிட்டுருக்குது கிரிக்கெட்டுன்றது. இன்றைக்கி நிறைய பேர் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. உமன்ஸ், மென்ஸ் எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுறாங்க. நானும் ஒரு கிரிக்கெட் விளையாடுறவன் தான். நான் தான் சொல்லியிருக்கேன், மொதல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் கிட்டத்தட்ட மாதம் ஒரு 29 நாள் 28 நாள், மாதம் அந்த 2 நாள் தான் ஏதோ லீவ் விடுவேன்னு நினைக்கிறேன். நான் அப்பயும் கால் வலிக்கும், கை வலிக்கும், பவுலிங் போட்டு அதனால லீவ் விட்டுருவேன். மிச்சப்படி நான் வந்து ஒரு 28 நாள் கண்டிப்பாக மேட்ச் போயிடுவேன். அதில் ஷோர், கண்டிப்பாக 28 நாள், மாதத்தில் 3/4 நாள் மேட்ச்சுக்கு போயிடுவேன் நான். இப்போ தான் கொஞ்சம் இந்த கை ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் போகிறதில்ல. அது இல்லாமல் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த யூடியூப் ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எங்கேயும் போக முடியல. இருந்தாலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் விளையாடிக்கிறேன். இப்போ வந்து அதில் எடுத்துருக்கிற ஸ்குவாடு தான் நம்மளை ரொம்ப மெய்சிலிருக்க வைக்குது. நான் யாரெல்லாம் இதில் ஆக்சுவலாக இவங்களுக்கும் இந்த டீமுக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இந்த பிளேயர்ஸுக்கும் இந்த டீமுக்கும் சம்மந்தமே இருக்காது, இவங்களெல்லாம் நினச்சா கூட இதில் வர முடியாதுன்னு நினைப்போம்ல. அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இதில் எடுத்து வச்சுருக்காங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கமான், வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம அந்த ரீடைன்டு பிளேயர்ஸ், நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ரீடைன்டு பிளேயர்னால் சரி, நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிளாக ஒரு 1 மினிட்ஸில் நான் என்ன சொல்லணுமோ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரீடைன்டு பிளேயர்ஸ்னால் ஆக்சுவலாக டீமுக்குன்னு ஒரு 5 பிளேயர் 6 பிளேயர் அந்த டீமுக்கு மட்டும் அவங்க ஆடிக்கிட்டே இருப்பாங்க வருஷம் ஃபுல்லாக. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த டீமுக்கு அவங்க தான் அப்படின்னு. இப்போ MS தோனி பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் போய் ஆட முடியாது அவரால் கொல்கட்டாவில் ஆட முடியாது, பஞ்சாபில் ஆட முடியாது, லக்னோவில் ஆட முடியாது, வேற என்ன மும்பை இந்தியன்ஸில் ஆட முடியாது, அதுக்கப்புறம் குஜராத் டைட்டன்ஸ் அதில் ஆட முடியாது. இந்த மாதிரி டீம்லலாம் ஆட முடியாது. அவர் சிஎஸ்கேக்கு அவருன்னு சொல்லிட்டு முத்திரை குத்தியாச்சு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு 5 பிளேயர்ஸை மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அவர், அப்புறம் சிவம் டூபே, அப்புறம் ரவீந்திர ஜடேஜா, அப்புறம் மதீஷா பத்திரனா. இவர் வந்து மதீஷா பத்திரனான்றது வந்து பேபி மலிங்கான்னு சொல்லி சொல்கிறாங்க அவரை. ஏன்னா மலிங்கா ஸ்டைலில் தான் ஒரு பவுலிங் போடுறாரு, சைடாமில் போடுறாரு. அதனால் மதீஷா பத்திரனா வந்து இதில் எடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். இருந்தாலும் இப்போ வந்த பிளேயர் இதில் வந்திருக்காருன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் யாராக சொல்ல போகிறேன்னு தெரியல, 7 எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். 7னா யாருன்னு. தெரியாதவங்களுக்கு MS தோனி, நம்ம தளபதி, அவர் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். ஏன்னா நான் விஜய் ஃபேன், அதனால் நான் தளபதின்னு தான் சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் மிச்ச பேரெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட டீமில் வந்து 25 மெம்பர்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து லாஸ்ட்டில் ஒரு 1 2 3 4 5 பிளேயர்ஸை வந்து சும்மா ஒரு லேக்ஸ் கணக்கில் தான் எடுத்து வச்சுருக்காங்க. இவங்களாம் வந்து சப்ஸ்டியூட் மாதிரி, யாருக்காவது பெயின், ஏதாவது இன்ஜுரி அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா விளையாடுறதுக்காக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஒரு டீமில் 14 பேர் தான் ஆட முடியும், ஒரு டீமில் 12 பேர் தான். அதுலேயும் ஒருத்தர் வெளில தான் உட்காரணும். 11 பேர் தான் ஃபீல்டிங்கில் நிற்க முடியும்.
அப்புறம் நான் யார் யாருன்றதை சொல்லிடுறேன், என்னென்ன அமௌண்ட்டில் எடுத்திருக்காங்கன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டெவின் கான்வே அவர் எடுத்திருக்காங்க. அவர் வந்து போன சீசன்லேயே இருக்கார், அதனால் நோ ப்ராப்ளம். அவர் எடுத்திருக்காங்க. அவரை வந்து 6.5 கோடி ரூபாய் அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ராகுல் திரிபாதி எடுத்திருக்காங்க. திரிபாதி வருவாருன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவரை வந்து ஒரு 3.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. ரச்சன் ரவீந்திரா வந்து ஒரு 4 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்ல போகிற பேர் வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தையே அப்படி முன்னிறுத்துகிற மாதிரி ஒரு பிளேயர். யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ரவிச்சந்திர அஸ்வின் எடுத்திருக்காங்க. 9.25 கோடி, 10 கோடின்னு வச்சுக்கோங்க, 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலில் அகமத்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க 4.5 கோடிக்கு. அதுக்கப்புறம் நூர் அகமத் எடுத்திருக்காங்க. அவரும் நல்லா விளையாடுற பிளேயர், நான் பார்த்துருக்கேன், போன சீசன்லேயே விளையாண்டாரு. அவரை 10 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமும் நான் சொல்கிற பிளேயர் வந்து உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கும், எப்படி இவர் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. விஜய் சங்கர் எடுத்திருக்காங்க, அவர் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக நான் அவரை நேர்லேயே ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். நான் மீட் பண்ணி பேசவும் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் விஜய் சங்கரை வந்து 1.20 கோடிக்கு எடுத்திருக்காங்க, 1.25 கோடி. அதுக்கப்புறம் சாம் கரன் எடுத்திருக்காங்க, சுட்டி குழந்தை, அவர் எடுத்திருக்காங்க. அதுவும் எனக்கு ஷாக்கிங்காக தான் இருந்தது. இவங்களெல்லாம் நான் எடுக்குவாங்கன்னு நினைக்கவே இல்லை. சாம் கரனை வந்து அதான் 2.5 கோடி சம்திங், 2.5 கோடிக்கு 2.40 கோடி, 2.5 கோடி நம்ம வச்சுப்போமே. எதுக்கு சுட்டி குழந்தைக்கு நம்ம ஏன் ரேட்டை கம்மி பண்ணணும், பாவம். 2.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஷைக் ரஷீதுன்றவர் வந்து 30 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க, 30 lakhs எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அன்ஷுல் கம்போஜ் அப்படின்னு சொல்கிறவரை வந்து கிட்டத்தட்ட 3.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. முகேஷ் சௌதரி வந்து 30 lakhs எடுத்திருக்காங்க. தீபக் ஹூடாவை எடுத்திருக்காங்கங்க. 2025 வந்து கன்ஃபார்ம் சென்னை தாங்க. ஏன்னா தீபக் ஹூடா வந்து அவரும் ஒரு இந்தியன் தான், ஒரு நல்லா ஆடுற பிளேயர் வேறு. அதுக்கப்புறம் அது வந்து குர்ஜப்னீத் சிங் அப்படின்னு சொல்லி யாரே ஒருத்தரை வந்து அவர் எடுத்திருக்காங்க. அது பார்த்ததில்ல, பார்த்தா சப்போஸ் சொல்லிடுறேன். 2.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நாத்தன் எலிஸ்ன்றவரை வந்து 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜெமி ஓவர்டன் அப்படின்றவரை வந்து 1.5 கோடிக்கு எடுத்திருக்காங்க. கம்லேஷ் நாகர்கோட்டி அவர் எடுத்திருக்காங்க. அவரையும் நான் பார்த்துருக்கேன், விளையாடுறத பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. இதில் நான் நேரில் பார்த்தேன்னா விஜய் சங்கர், அவர் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன், நேரில் பேசவும் செஞ்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் கமலேஷ் நாகர்கோட்டி 30 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ராமகிருஷ்ணா கோஷ்ன்றவரை வந்து 30 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஸ்ரேயஸ் கோபால் அவர் வந்து 30 லட்ச ரூபாய்க்கு. இதில் என்ன தெரியுமா எனக்கு இப்போ ஒரு காமெடி ஆச்சு. ஸ்ரேயஸ்னு ஒன்று நான் ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குதிச்சுட்டு இருந்தேன் நேற்று. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்ரேயஸ் கோபால்னு யாரோ 30 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. அப்புறம் வன்ஸ் பிடி அந்த பிடி இல்லைங்க, இது பிடி அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அந்த ஒரு தெரிஞ்ச ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. 55 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஆண்ட்ரே சித்தார்த்ன்றவர் வந்து 30 லட்ச ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து இந்த சென்னை 2025 சென்னை சூப்பர் கிங்ஸோட டீம் எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக என்ன ரேட்டுக்கு எடுத்திருக்காங்க, யார் எடுத்திருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பெருமைப்பட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 தமிழ் பிளேயர்ஸ், ரவிச்சந்திர அஸ்வின், அதுக்கப்புறம் விஜய் சங்கர், தீபக் ஹூடா. எனக்கு இவங்க 3 பேரில் வந்து எனக்கு ரவிச்சந்திர அஸ்வினை முதல்ல பிடிக்கும், தீபக் ஹூடாவை 2ஆவதாக பிடிக்கும், விஜய் சங்கரை 3ஆவதாக பிடிக்கும். எனக்கு ஏன் விஜய் சங்கரை 3ஆவதாக அவரை பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்தியன் டீமில் விளையாடுறதுக்கு அவர் சான்ஸ் கிடைச்சது. ஆனால் இந்தியன் டீமில் விளையாட சான்ஸ் கிடைச்ச உடனே அவர் ஒரு ரெக்கார்டை பண்ணார். அதாவது அவரோட ஓவரில் பால் விக்கெட்டு, அவர் பவுலிங் போட்ட ஓவர் பால், இந்தியா இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் ஓவரில் பால் விக்கெட்டு, அந்த ஒரு சாதனையை படிச்சிட்டாரு. அது இன்னி வரையும் இருக்குது. அவர் இந்த மேட்ச்சில் எடுத்துருக்காங்க. அப்படியே அவர் சிஎஸ்கேல தங்கினார்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதை சொல்லணும் தான் இன்னைக்கு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி சென்னை சூப்பர் கிங்ஸ் வெறியனுங்க நிறைய பேர் இருப்பாங்க, வெரியன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. என்ன மாதிரி கிரிக்கெட்டே உலகம்னு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஆல்ரெடி எப்போயோ தெரிஞ்சு போயிருக்கும் யார் எடுத்திருக்காங்க, என்ன அமௌண்ட்டுக்கு எடுத்திருக்காங்கன்றது. தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது ஒரு ஃபன்னான வீடியோ தான், நிறைய பேர் பாருங்கள். பார்த்துட்டு நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா இப்போ எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது எனக்கு ஒன்று ரொம்ப பூஸ்ட்டாக ஏற்றி விடுது. என்ன நான் இன்னும் நல்லா ட்ரெயின் ஆகி வீடியோ போட்டுட்ருக்கேன். முன்னைக்கு நான் இப்போ ரொம்ப பரவாயில்ல. நிறைய பேர் சொல்கிறாங்க நீ முன்னாடி தயங்கி பேசினா இப்போ ரொம்ப நல்லாவே ஃப்ளூயண்ட்டாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு கரெக்டாக பேசிகிட்டே போயிட்டுருக்க, எங்கேயும் ஸ்டாப் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நீங்கள் தான். நீங்கள் பார்க்க தான் எனக்கு அது வீடியோ போடணுன்னே தோணுது.
அதனால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹரிஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்க, ஏதாவது ஹிஸ்ட்ரி ஏதாவது உங்களுக்கு தேவையானதை நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பேசுகிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். உங்கள்கிட்ட வந்து வரது ஹரிஷ்குமார். பாய், லவ் யூ ஆல், சியர்ஸ், பாய்.